பார்வை எடுத்துக்கிறேன். திரு ரஞ்சித், இது அவங்கள ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை. நீங்க எதுவா வேணா இருக்கலாம், அவங்க தவறான கருத்தையை கூட சொல்லி இருக்கலாம், ஆனா அதை அழைத்து பேசுவதற்கான ஒரு முறை என்பது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த தேர்தல் வியூகங்கள் அல்லது வெற்றி தோல்வி இதெல்லாம் பேசும்போது தேசிய தலைமை ஒரு சில விஷயங்களை சொல்லுது அப்படின்னா இங்க இருப்பவர்கள் எதுவுமே கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்குற மாதிரி இல்லையா? அது இந்த அங்க மேடையில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் கிளியர் பிக்சர் கிடையாது. தமிழிசை அவர்களுமே என்ன சொன்னாரு அப்படிங்கறத சொல்லல. அதனால நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை சொல்லிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறாரு. பர்சனலா எதுவும் இல்ல. இப்ப கட்சியோட வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு, அந்த தவறை திருத்திக்கோங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். அது தன்னோட பர்சனல் விஷயம் எதுவுமே இல்லையா, தன்னோட சுயநலத்துக்காக எதுவும் சொல்ல போறது இல்ல. பார்ட்டியோட நல்லதுக்காக ஏதோ ஒன்று சொல்றாரு. அதுதானே அவரோட கடமை. அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். அந்த கட்சியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனதுல அமித்ஷாவோட மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல இருந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பல மாநிலங்களை வெற்றி பெற வச்ச வியூகம் அமித்ஷா அவர்கள் கட்டமைச்சிருக்கிறார். யாருமே மறுக்கல திரு. ஆனா இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. மேடைக்கு கீழே அல்லது கிரீன் ரூம் மாதிரியான இடங்கள்ல அல்லது கார்ல அல்லது அலுவலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஒரு பொது மேடையில அத்தனை பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பதவியேற்பு விழா மேடையில ஒரு முன்னாள் ஆளுநரை, முன்னாள் மாநில தலைவரை அழைத்து நீங்க சொல்ற மாதிரி அது பர்சனலா இல்ல, கட்சி வளர்ச்சிக்காகவே இருக்கட்டும், ஆனா அந்த விதம் என்பதுதானே இங்க கேள்விக்குள்ளாகுது. இல்ல அதுதான் சொல்றோம் இல்லையா. அவர் அந்த மேடையில அவர் வரதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காணொலியில நமக்கு தெரியுது அவங்க வணக்கம் சொல்றாரு, இவரும் வணக்கம் சொல்றாரு. அதற்கப்புறம் அந்த நேரத்துல அவர் சொல்லணும்னு நினைக்கிறத ஞாபகம் வந்தது உடனே கூப்பிட்டு சொல்லிடுறாரு. இது யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தவிர அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுல. அவங்களுக்கு 2 மாநிலங்கள்ல ஒரு தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 மாநிலத்தை பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். இதே உள்துறை அமைச்சர் கீழே தான் கவர்னர்கள் இருக்காங்க. அதே இவர் தான் நியமிச்சிருக்கிறாரு. எல்லாமே அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. 2 மாநிலத்திலும் பல்வேறு அரசியல்கள் நடந்தது. சில நேரங்களில் சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம். கருத்து வேறுபாடு அவர்கள் மீடியால சொன்னதுல தலைமைக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம். அது அந்த நேரத்தை அவர் காதுக்கு போயிருக்கலாம். அதனால அவர் கூப்பிட்டு உடனே கண்டிச்சிருக்கலாம். இது இப்படி பொதுவெளியில சொன்னது சரி இல்ல தவறுன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் சில மாநிலங்கள்ல சில வியூகம். ஒடிசால பாஜக பிஜு ஜனதா தளத்தை விட்டு வெளியே வந்துதான் இன்னைக்கு ஆட்சியே அமைச்சிருக்காங்க. அதுவே நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு கூட இருந்தனாலதான் இன்னைக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு தொடருது அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வியூகம் இருக்கும். இப்ப தமிழகத்துல தனிச்சு போகணும்னு ஒரு வியூகம் எடுத்துட்டாங்க. அந்த வியூகத்தை இவர்கள் ஒருவேளை பொதுவெளியில விமர்சிச்சிருந்தா அது அமித்ஷா அவருடைய காதுக்கு போகும்போது அவருதான் தவறுன்னு சொல்லியிருக்கலாம். அது அந்த இடத்துல பார்க்கும்போது உடனே அதை சொல்லிருக்கலாம். இது இதுக்காக நேரம் எடுத்து அவர் அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு, கட்சியில மிகப்பெரிய வேலைகள் இருக்கு, அந்த நேரத்துல அவருக்கு கிடைக்கும் போது பார்த்துட்டு போறாரு தவிர, ஏன்னா அவருக்கு வேற எந்த வேலையுமே இல்ல, கட்சி தலைவரா மட்டும் இருக்காரு, கட்சியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் அதுக்கான நேரம் எடுத்து அதை பார்த்துருக்கலாம். இப்ப அவருக்கு பல்வேறு வேலைகள் மத்தியில அதனால அவர் பாக்குறாரு, அந்த நேரத்துல சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. அதை ஒருவேளை அஃபண்ட் ஆனா அந்த கருத்துக்கு தமிழிசை அவர்கள் இப்படி பொதுவெளியில சொன்ன விருப்பம் இல்லை அப்படின்னா அது அவர்கள் அஃபண்ட் ஆகி அது அதுக்கான எதிரொலி நாளைக்கு அவர்கள் காட்டுவாங்க. இதை வைத்து அரசியல் பண்ணணுங்கிறது எதிர்கட்சிகள் வெறுமனே அரசியல் பண்றாங்க. இல்ல ஒரு தேர்தல் ஒரு முன்னாள் தலைவர்ங்கிற முறையில ஒரு தேர்தல் வியூகம் குறித்தோ அல்லது வெற்றி தோல்வி குறித்தோ அல்லது தற்போதைய தலைமை குறித்தோ ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அல்லது ரொம்ப மோசமான அல்லது நெகட்டிவான கமெண்ட்ஸ் அவங்க எதையும் சொல்லல. அவர்கள் குறைந்தபட்சமாக சொல்வதை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது அது கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற முறையிலோ அல்லது தலைமைக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற முறையிலோ ஒரு தனிப்பட்ட கருத்தா கூட அவர்கள் பேசுவதற்கான ஒரு ஜனநாயகம்ங்கிறது இல்லையா? இல்ல இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்த வியூகம் வகுக்கும்போது பல்வேறு கருத்துக்களை கேட்பாங்க. இப்ப தலைமை கேட்டிருப்பாங்க, கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா, கூட்டணி அமைச்சா என்ன லாபம், கூட்டணி அமைக்காட்டி என்ன லாபம், எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுதான் தலைமை முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒடிசால தனிச்சு நின்றனால இன்னைக்கு ஆட்சியவே பிடிக்க முடிஞ்சது அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப பீகார்ல ஓட்டு அதிகமா இருந்தாலுமே கூட நிதிஷ்குமார் அவர்கள் அரவணைச்சு போறாங்க. அவர் 2 வருஷம் ஒரு மாறி மாறி போறாருன்னு தெரிஞ்சாலுமே கூட அந்த இடத்துல பீகார்ல நிதிஷ் தேவைன்னு தலைமை முடிவு பண்ணி கொண்டு போறாங்க. அந்த மாதிரி தமிழகத்துல தனிச்சு நிக்கிறது தான் சரின்னு அவர்கள் ஒரு வியூகம் அமைச்சு போயிட்டாங்க. இப்ப அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதை சொன்னா தலைமையோட முடிவு தவறுங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போகும். அது ஒரு கட்சியில ஒரு சீனியர் லீடரா இருந்தவங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய இதா இருக்கும். இன்னொன்னு அதை தான் சொன்னாரான்னு நமக்கு உறுதியா தெரியாது. அதுவா இருந்தா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மேடைக்கு பின்னாடியோ இல்ல நாளைக்கு கட்சி அலுவலகத்துல கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்ல அவர்களுக்கு போன்ல கூப்பிட்டு கூட பேசி இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த மேடையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவமா இருக்கலாம். நமக்கு கட்டன் பேசுதான் இருக்குது நம்ம கிட்ட. இப்ப அவர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன சூழல் நடந்துச்சு, என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர் எது வேணா சொல்லிருக்கலாம். நீங்க உடல்நலத்தை பாத்துக்கோங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, இப்படி நீங்க அலையறீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். இல்ல பரவாயில்ல கட்சிக்கான வேலை செய்யணும் நம்ம சொல்லிருக்கலாம். இல்ல அதெல்லாம் அந்த காட்சியை பார்க்கும்போது சொல்லிருக்கலாம்.
ஒரு அன்பான என்ன சொல்ற ஒரு அன்பான இதா கூட இருக்கலாம், அக்கறையா கூட சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. அவங்க சொல்லலாம், இல்ல நான் கட்சிக்காக நான் ஓய்வு இல்லாம உழைப்பேன் அப்படிம்பாங்க. இல்ல அதெல்லாம் கூட நீங்க போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியாது. இன்டர்பிரேஷன், ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரேஷன். அந்த நேரத்துல என்ன நடந்துச்சோ அங்க என்ன அந்த சூழல் நம்ம யாருமே நேர்ல பாக்கல. பர்சன் என்கேஜ் பண்ணி சிவப்பிரியன் இல்ல அவர் ரஞ்சித் அவர்கள் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ற வரைக்கும் ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இல்ல இல்ல அவரோட விருப்பத்தின் அடிப்படையில. பட் பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க நேரா பாக்குறீங்கல்ல ஒரு விஷயம். ஒரு 2 பேரு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க, கையெல்லாம் நீட்டி. நீங்க இல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரஸ்பரம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா அது சரியா வராது. இன்னொரு விஷயம் என்ன, அசினா சொன்னாங்க, எங்களை சிரிச்சுக்கிட்டே கூட திட்டி இருக்காங்க, கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை காட்சியா பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே பேசும்போது ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு தோணலாம். அது வந்து ஒரு சிலருக்கு தோணலாம். இல்ல இல்ல ஒரு சிலருக்கு அது வந்து தன்மையா இருக்கலாம். அமித்ஷா போன்றவர்களுக்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாராளுமன்றத்துல ஒரு இடத்துல, நான் எப்பவுமே கோவமா பேசுற மாதிரி தான் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அவரே பேசியிருக்காரு. நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க, அமித்ஷாவுடைய பேச்சு இருக்கு. சரி, ஓகே. நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் திரு அருணன். நம்ம தேசிய கட்சியில 2வதா இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய விஷயம் அப்படிங்கிறது, துணிந்து நின்றால் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும். எவ்வளவு நாள் நம்ம சார்ந்தே இருக்கிறது, தனித்து நிற்கணும், காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார். அதே மேடையிலேயே அதற்கான எதிர்வினை என்பது வருகிறது. இன்றைக்கு அது தொடர்பான ஒரு விளக்க அறிக்கையையும் கொடுக்கிறார். ஏன் இந்த தேவை ஏற்பட்டது, ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில், அது தொடர்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற நிலையில இந்த பார்வை இப்போதே முன்வைக்கப்படுவதற்கான தேவை என்ன எழுந்தது? எந்த ஒரு கூட்டணி கட்சியும் அதுல அது ஒரு இளைய கூட்டாளியாக இருக்கும் பொழுது தாங்கள் வந்து ஒரு முதல் பெரும் கட்சியாக வர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்கான திட்டமிடலை நடத்த வேண்டும், இந்த வெற்றியோடு நம்ம வந்து திருப்தி அடைய முடியாது என சொல்வது பொதுவா இயல்பானதுதான். ஆனால் இதுல ஒரு முக்கியமான அம்சம், இப்ப எங்க கட்சியுடைய நடைமுறை வேற. ஆனா காங்கிரஸ் கட்சியில இப்பதான் பாக்குறேன், பொதுக்குழு கூட்டத்துக்கே வந்து நிருபர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி இவர் பேசுறாரு. ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங்கா நடக்காம பப்ளிக் மீட்டிங்கா நடக்குதுங்கறீங்க. எனக்கு பாருங்க கருத்து, அப்கோர்ஸ் இங்க காங்கிரஸ் சார்பா இருக்காங்க, அவங்க அது சொல்லுவாங்க, அவங்க கருத்தை சொல்லுவாங்க, எனக்கு பட்டது சொல்றேன். அப்ப வந்து அவர் பொது வெளியில பேசுற மாதிரி ஆகுது அந்த விஷயம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கருத்தை சொல்லி கட்சியை மேலும் வளர்க்கணும், நம்ம காமராஜர் ஆட்சியை உருவாக்கணுங்க, அதுக்கு எத்தகைய கருத்துக்கள் சொல்லணுமோ என்னுடைய பேச்சை அடுத்து பேசுறவங்க சொல்லட்டும்னு சொல்றாரு. அவரே வேண்டுகோள் விடுறாரு. இங்க பாஜகவுக்கு இதுக்குள்ளாத வித்தியாசத்தை சொல்றேன். சரி, உடனே EVKS ஐயா வந்து அவர் கருத்தை சொல்றாரு. ஏன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கு என்ன ஆகுதுன்னா, நாமளும் வளரணும், அதே நேரத்துல எல்லாருக்குமான ஒரு பொது எதிரி பாஜக, அது வந்து விடக்கூடாது இந்த குழப்பத்துல. இப்படி வந்து ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் என்பது இந்த மாதிரி கூட்டணியில எந்த ஒரு கூட்டணியில் இருந்தாலும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வரும். ஆகவே அந்த பிரச்சனையோட இன்னொரு கோணத்தை EVKS ஐயா சொல்றாரு. ஐயா நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய எதிரி இருக்காப்ல, ஆகவே நம்ம கவனமா இருக்கணும், உள்ளதை கெடுத்துடக்கூடாது. அவருடைய பேட்டியும் பேச்சும் கேட்டுட்டு தான் வர்றேன், உள்ளதை கெடுத்துடக்கூடாது, ஆகவே நம்ம கவனமா இருக்கணும்னு.